ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூணாறில் 2 டேஸில் என்னென்ன பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாறு போகிற வழியில் இருக்கிற காந்தலூர், அப்புறம் மூணாறில் என்னென்ன பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து கிளம்புனா நம்ம ஃபஸ்ட்டு உடுமலைப்பேட்டை ரீச் ஆகிட்டோம். இங்கேயே நம்ம ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம மூணாறு போகிறதுக்காக ஒரு கேப் பிடிச்சி மூணாறு நோக்கி கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ இங்கேருந்து போகிற வழியிலே பார்த்திங்கன்னா மவுண்டெயினோட வியூஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ போகிற வழியிலே நம்ம மேப்ஸில் என்ன பார்த்தோன்னா, மூணாறு போகிற வழியிலே தான் காந்தலூர் இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காந்தலூரில் இருக்கிற பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு காந்தலூருக்கு ஜீப்ஸ் புக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோம். ஸோ காந்தலூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம புக் பண்ண ஜீப்பில் ஏறி நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் தான் முருகமலை. ஸோ இந்த மலைக்கு மேலே வரத்துக்கு நம்ம ஜீப்பில் வர எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப பயங்கரமாகவும் அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும் கைஸ். ஏன்னா மலைக்கு மேலே அப்படியே ஒரு ஸ்டீப்பான இடத்துல ஜீப்பை ஏற்றி அப்படியே நம்மளை மலைக்கு மேலே கூட்டிகிட்டு வருவாங்க. ஜீப்லேயே ரிட்டன் அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஜீப்லேயே கொண்டு போய் கீழே விட்டுருவாங்க. அதுக்கு தனியாகவும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் காந்தலூர் இருக்கிற எல்லா பிளேஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இதை ஒரு பேக்கேஜாக எடுத்தோம். ஸோ இந்த வியூவை பாருங்கள், முருகமலையிலேருந்து நமக்கு காந்தலூரோட ஃபுல் வியூ கிடைக்குது. ஸோ இங்கேயே மேலே ஒரு முருகர் கோவில் இருக்குது. அந்த கோவிலை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம நம்மளோட நெக்ஸ்ட் லொக்கேஷனான அரும்புலி வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். காந்தலூரில் எல்லாமே ஆஃப் ரோடாக இருக்கிறதுனால ஸோ முக்கால்வாசி நீங்கள் ப்ரைவேட் ஜீப்ஸில் தான் போக முடியும். ஸோ இந்த அரும்புலி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் நாங்கள் ஒரு ஜாகரி ஷாப் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக சுகர் கேன்லேருந்து ஜாகரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நம்ம ஜாகரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம அரும்புலி வாட்டர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஃபால்ஸில் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸான காந்தலூர் ஃபால்ஸ், இதுதான் காந்தலூரில் இருக்கிற மெயின் ஃபால்ஸ். இங்கே தான் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃபால்ஸுக்கு நம்ம ஜீப் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருந்தது. ரொம்ப ஸ்டீப்பான பாறைகள் மற்றும் வழியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த இடத்துக்கு போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வர வழியில் ஒரு ஜீப் தான் இந்த சைடில் போக முடியும். ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்டீப்பாக தான் இருக்கும். ஒரு வழி பண்ணிட்டாங்க போகிறதுக்குள்ளே. ஸோ காந்தலூர் ஃபால்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த காந்தலூர் ஃபால்ஸில் ஒரு குளியலை போட்டுட்டு இங்கேயே பக்கத்தில் நமக்கு பஜ்ஜி அதெல்லாம் சூடாக விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா பிரம்மரம் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு போகிற வழியிலே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே நம்ம ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸ்ட்ராபெரிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, ஏன்னா ஸ்ட்ராபெரிஸ் காலையிலே ஹாரஸ்ட் பண்ணிவிடுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்ட்ராபெரிஸ் கிடைக்குமான்னு தெரியாது. போய் பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி ஃபார்மில் ஸ்ட்ராபெரிஸ் இருந்தால் நம்ம ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதாங்க ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்துட்டோம். நம்ம போன டைமில் ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் எதுவும் கிடைக்கல. ஏன்னா நம்ம ஆஃப்டர்நூன் கிட்ட தான் போவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ராபெரிஸ் எப்படி விளையுதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பூலேருந்து தாங்க ஸ்ட்ராபெரி வருது. இங்கே பாருங்கள், அந்த பூலேருந்து அப்படி பெருசாகி அது ரெட் கலரில் மாறுது ஸ்ட்ராபெரி ஃபார்மை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பிரம்மரம் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே நம்ம என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு முறையாக ஆப்பிள் ட்ரீயை இங்கே தான் பார்க்குறேன். க்ரீன் ஆப்பிள், இங்கே பாருங்கள், க்ரீன் ஆப்பிள் ட்ரீ அது. ஸோ க்ரீன் ஆப்பிள் எப்படி விளையுது அப்படின்றது நம்ம டிரைவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் நம்ம பிரம்மரம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஜீப் போட்டுட்டு நாங்கள் போன டைமில் இந்த இடத்தோட கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருந்தது, மழை பெய்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ட்ரீ ஹவுஸ் பார்த்தோம். அதுக்கு மேலே ஏறி பார்த்தோம். கிளைமேட்டுக்கு அதுக்கும் அந்த உட் ட்ரீ காற்றுல ஆடுது. அது கூடவே அந்த உட் ட்ரீ ஹவுஸும் கூடவே சேர்ந்து ஆடுது. மேலே போனோம், காற்றும் சில்னஸும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஃபேமஸான விஷயம் இருக்குது, லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் ஒரு நேச்சுரலான தைலம் மாதிரி. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே லெமன் கிராஸ் ஆயில் விற்பாங்க. ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இங்கேருந்து எங்கள் டிரைவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, மூணாறில் மழை பெய்யுதுன்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி மூணாரோட ஈவினிங் கிளைமேட் சூப்பராக இருக்கும். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அங்கே போய் நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு மூணாறு நோக்கி எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். அப்போ கொஞ்சம் ட்ரிசிலோட சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. சில்னஸும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. மூணாறில் இன்னுமே அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. மியூசிக்கோட அந்த டிரைவில் இருக்கிற சில்னஸ் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் எங்களோட பயணத்தை மூணாறு நோக்கி தொடர்ந்தோம். வீசும் காத்தோட தான் பாரம் இல்லை, பஞ்சாகுதே நெஞ்சம்.
ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர் உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல பறவைக்கு ததையில்ல துன்பங்கள் தூளாகி போகும் தூதா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம். கைஸ் நம்ம இப்போ மூணார் கிட்டே வந்துவிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மிஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. மழை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது, அதனால் வந்து இந்த மாதிரி இந்த மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம வந்து மூணார் ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தான். கிளைமேட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது கைஸ். பொட்டானிக்கல் கார்டனில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம வந்து பொட்டானிக்கல் கார்டனை ரீச் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கைஸ். உள்ளே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ மூணாறில் புதுசாக இப்போ வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கைஸ். இங்கே மேலே போனீங்கன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜிலேருந்து நம்மளுக்கு கீழே ஃபுல்லாக கிளாஸ் போட்டுருக்காங்க. அதுவும் இருக்குது. நாங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. நீங்கள் போனால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஒரு ஆளுக்கு 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது முடிச்சு நம்ம வந்து நேராக வந்து இந்த பொட்டானிக்கல் பார்க்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த பிளான்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த ஆறை வந்து பார்த்தோம். இது வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துலேயே வந்து ஓடிட்டுருக்கு. கிளைமேட்டுக்கிறதுக்கும் இந்த ஆறில் இருக்கிற இந்த சில்னஸும் வந்து ரொம்ப நிறைய நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு லைட் ஷோ கண்டக்ட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போயிட்டோம். दुश्मन की हमने हिफाजत की है, बात करते हैं हजारों तजुर्बा हम यारों. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஃபவுண்டைன் லைட் ஷோ வந்து மிஸ் பண்ணாதீங்க கைஸ். நல்லாவே இருந்தது. ஒரு லாங்குவேஜ்லேயும் ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. தமிழில் வந்து ரஞ்சிதமே பாட்டு போட்டிருந்தாங்க. மற்ற லாங்குவேஜில் என்ன பாட்டு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை முடிச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளோட ரூமுக்கு போயிட்டோம். இதை முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்து நம்ம வந்து தூங்கிட்டோம் கைஸ். மார்னிங் எழுந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாப் ஸ்டேஷனை நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். ஸோ மூணார் டு டாப் ஸ்டேஷன் இந்த ரூட்டில் தான் கைஸ் நம்ம வந்து இன்றைக்கி போக போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி மார்னிங் நம்மளோட ரெசார்ட்லேயே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா மூணார் ஜிப்லைனுக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஜிப்லைன் வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மூணார் ஜிப்லைனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஜிப்லைன் வந்து அட்வென்ச்சர்ஸாக தான் கைஸ் இருந்தது. ஒரு ஆளுக்கு வந்து 600 சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து கேமராவில் ஃபோட்டோ வேணும்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து கேரளா ஃபார்ம்னு ஒன்று இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கேயும் ஹர்ப்ஸ், இந்த ஆயில்ஸ், அப்புறம் இந்த மெடிசன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கேரளா ஃபார்ம் பார்க்கறதுக்கு தான் வந்து இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே நம்ம பார்த்துடாத எக்கச்சக்கமான ட்ரீஸை வந்து பார்த்தோம். அதில் உதாரணமாக சொல்லணும்னா ஏலக்காய், இந்த க்ளவுஸ் இதெல்லாம் வந்து எப்படி விளையுது அப்படின்றத தான் வந்து இந்த ட்ரீஸே இங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து கோகோ ட்ரீஸ் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து வெனிலா எசன்ஸ் தயாரிக்கிற அந்த மரமும் இருந்தது. அஸ்வகந்தா மரம் இருந்தது. அது இல்லாமல் பிரிங்கராஜ் மரம், இதுதான் வந்து ஹேர் ஆயிலுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மரம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேரளா ஃபார்மில் நிறைய ட்ரீஸ் இருந்தது. இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் டாப் ஸ்டேஷன். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து மாடம்பட்டி டேமுக்கு தான் வந்து நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து மூணார் டவுன் போகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து கொஞ்சம் டிராஃபிக் டீல் பண்ணோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து மூணார் டவுனுக்கு போகிற வழியிலே வந்து நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு ஒன்று பார்த்தோம். அந்த கிரவுண்டு தான் இங்கே வந்து போடுறோம் பாருங்கள்.
ஸோ இந்த இடத்துல வந்து வெயிலே இல்லை கைஸ், சூப்பராக இருந்த விளையாடுறதுக்கு. ஸோ நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வந்து டுவர்ட்ஸ் டாப் ஸ்டேஷன் வந்து போக ஆரம்பித்தோம். அந்த இடத்துல வந்து இந்த வியூ பாயிண்ட்டை வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம வந்து நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்து ஒரு குதிரையை பார்த்தோம். அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் கைஸ் அன்றைக்கி டே ஒரு ட்விஸ்டே ஆரம்பிச்சிது. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் போனது வந்து May 1 லாங் வீக்கெண்டு. ஸோ டுவர்ட்ஸ் டாப் ஸ்டேஷன் வந்து சரியான டிராஃபிக்காக இருக்கான், அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து டுவர்ட்ஸ் டாப் ஸ்டேஷன் வந்து மாதம்பட்டி டேம் கிட்ட வரைக்கும் போயிட்டோம். மாதம்பட்டி டேமுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக், எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து நாங்கள் இறங்கி நடக்கவே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நடந்தே நாங்கள் வந்து மாதம்பட்டி டேமுக்கு வந்துட்டு மாதம்பட்டி டேம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, இங்கே வந்து 2 டைப் ஆஃப் போட்டிங் இருக்குது. ஒன்று ஸ்பீட் போட், இன்னொன்று பெடல் போட். ஸோ ஸ்பீட் போட்டுக்கு இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கேருந்து டிராஃபிக் இருக்கிறதுனால நடந்தே போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் வந்து நாங்கள் இந்த வியூவை பார்த்தோம் கைஸ். பாருங்கள், க்ளவுட்ஸ் வந்து மவுண்டனை டச் பண்ணி கிளைமேட்டே வந்து ரொம்ப சில்லாக இருந்தது கைஸ். நம்ம வந்து ஸ்பீட் போட் போகிறதுக்காக உள்ளே வந்துட்டோம். ஸோ மழை பெய்கிற மாதிரி இருந்தது. எப்படியும் அடிச்சு பிடிச்சி ஸ்பீட் போட் டிக்கெட் வாங்கி ஸ்பீட் போட்டில் ஏறி அப்படியே இந்த டேம் கிட்ட ஒரு ரவுண்ட் வந்தோம் கைஸ். மழை வந்து ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது. அதனால் வந்து இந்த மவுண்டன் ரைடு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு பார்த்தோம். அப்போது வந்து டிராஃபிக் எங்களுக்கு சுத்தமாக கிளியரே ஆகலை. எங்களுக்கு இதுவே வந்து ஈவினிங் ஆகிட்டதுனால நாங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கே போயிட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஃபுல் டிராஃபிக் தான், இதில் போகிறதே வேஸ்ட்டு தான். நாங்கள் ரூமுக்கு வரத்துக்கே எங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6:30 போல் ஆகிடுச்சு. 4 ஹவர்ஸ் கிட்டே நாங்கள் ட்ராவல் பண்ணி ரூமுக்கு வந்தோம். அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. ஸோ இதை முடிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 2 பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நாங்கள் வந்து பின் பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம். பட் இன்றைக்கும் வந்து டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக உடுமலைப்பேட்டைக்கே வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் 2 டேஸில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்ற பிளானை வந்து இங்கே போடுறோம். ஸோ உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. 3rd டே மார்னிங் கிளம்பும் கைஸ். எங்களுக்கு வந்து மூணாறுலேருந்து வெளியே வரத்துக்கே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எந்த பிளேஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாததுனால கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து உடுமலைப்பேட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதையும் டிராஃபிக்கெல்லாம் மீறி நாங்கள் லாஸ்ட்டாக வந்து உடுமலைப்பேட்டு வந்து ரீச் ஆனோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சரியான மழை. ஸோ இந்த மழையில் எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். See you guys in another video. Until then, this is Naveen, the Weekend Explorer, signing off. Bye guys.